Heybrilliants, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு May 26, 2020 ஓட Hindu Editorial பார்த்தலாம். ஆல்ரெடி ஒரு எடிட்டோரியல் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன் மார்னிங்கே. ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா போய் அதையும் பார்த்துருங்க. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் நினைக்கிறேன். விச் மீன்ஸ் அந்த கொடுத்துருக்க 2 எடிட்டோரியலில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக இருக்க போகிற எடிட்டோரியல் படிக்க போகிறோம். இந்த எடிட்டோரியல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் உங்களுக்கு வந்து படிக்கிறப்போ ஸ்டார்டிங்காக நீங்கள் இப்போ தான் பிகினர் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நம்ம வந்து இதை ஈஸியாக எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். சாரி, இந்த ஒரு பேஜ் மட்டும் அலைன்மெண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும். ஓகே, நம்ம எப்போதும் போல் ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். என்ன அப்படின்னா இந்த எடிட்டோரியலில் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா இந்த டிஃபமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டெஃபமேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறு வழக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. டெஃபமேஷன் கேசஸ் அப்படின்னா அவதூறு வழக்கு. அதாவது ஒருத்தர் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் அவங்களோட ரெப்யூட்டேஷனை, அவங்களோட ப்ரெஸ்டீஜை வந்து பாதிக்கிற மாதிரி பேசுறது, தேவையில்லாமல் குற்றம் சுமத்துறது, அசிங்கப்படுத்துறது தான் டெஃபமேஷன் சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக பத்திரிகையாளர்களுக்கு வந்து அந்த ஒரு சுதந்திரம் இருக்குது. அதாவது எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இருக்குது. யாரை பற்றி வேணால் பேசலாம். ஈவன் கவர்மெண்ட், பப்ளிக் சர்வெண்ட், யாரை பற்றி வேணால் பேசுறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு இல்லையா. ஆனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான கிரிட்டிசிசம் தேவை. ஒரு ஜேர்னலிசம் அப்படின்னா ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும், தேவையான அளவுக்கு அது வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து தொட்டதுக்கெலாம் வந்து டெஃபமேஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க ஜேர்னலிஸ்ட் மேலே. இந்த மாதிரி என் மேலே தப்பாக பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசிசம்க்கு கூட வந்து தேவையில்லாமல் கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ அதை வந்து ஜேர்னலிஸ்ட் சைட்லேருந்து கேட்குற மாதிரி. ஸோ இப்படிலாம் தொட்டதுக்கெலாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்தது, அதை திரும்ப வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஹைகோர்ட் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எடிட்டோரியல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இனிமேல் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ போயெல்லாம் டைட்டில் பாருங்கள். பேட்டிங் ஃபார் ஃப்ரீ ஸ்பீச் ஆன் ஃபைலிங் ஆஃப் டெஃபமேஷன் கேசஸ் அகெயின்ஸ்ட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ டெஃபமேஷன் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்து ஒரு சுதந்திரத்துக்காக ஒரு ஃப்ரீயாக ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பீச் ஒரு போராட்டம், அதை தான் பேட்டிங்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மேலே வந்து டக்குன்னு இந்த மாதிரி டிஃபமேஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதை பொறுத்து இந்த ஒரு ஃப்ரீயான ஸ்பீச் இல்லை அப்படிங்கிறத தான் எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. சப்டைட்டில் பாருங்கள், ரெட் கலரில் இருக்கேன். ரெக்லெஸ் ஃபைலிங் ஆஃப் கிரிமினல் டெஃபமேஷன் கேசஸ் அகெயின்ஸ்ட் த ப்ரெஸ் மஸ்ட் எண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்லெஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்லெஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பற்ற அப்படின்னு சொல்லி தமிழில் எக்ஸாக்ட் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரிஸ் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த எடிட்டோரியலில் ரொம்ப நிறைய நியூ வேர்ட்ஸ் வெக்காபுலரி இருக்குது. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சு ரிவைஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்துருவோம். ரெக்லெஸ் அப்படின்னா பொறுப்பற்ற. ஸோ வந்து சும்மா தொட்டதுக்கெலாம் பொறுப்பு இல்லாமல் இந்த கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறது வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் இதை படிக்க போகிறோம், அதான் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். A feature of public life in Tamil Nadu in the last 3 decades has been the indiscriminate institution of criminal defamation proceeding against opposition leader and the media அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீகேட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், தசாப்தம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 10 வருடங்களில் தான் வந்து நம்ம டீகேடுன்னு சொல்லுவோம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீகேடாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு ஆப்போசிஷன் லீடர், அது யாராக வேணா இருக்கட்டும், கட்சி மாறி வரட்டும், ஆனால் அந்த ஆப்போசிஷன் லீடராகட்டும் இல்லை மீடியாவாகட்டும், இவங்க எல்லாத்தையுமே வந்து கண்மூடித்தனமாக இந்த மாதிரி டிஃபமேஷன் போடுறாங்க, அவதூறு வழக்கு வந்து போடுறது வந்து ஒரு வேலையாகவே வந்து நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பேசேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னா கண்மூடித்தனமான. ஸோ எப்போவுமே நான் உங்களுக்கு புரியறதுக்காக தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம பிடிஎஃப்ல வந்து இந்த பர்டிகுலர் ஒரு இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னா அது வந்து என்னங்கிறத நம்ம ஒரு சென்டென்ஸாக வந்து எழுதியிருப்போம். அதை படிங்க, அப்போ தான் எக்ஸாக்டாக எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா. ஸோ இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னா கண்மூடித்தனமான அப்படின்னு அர்த்தம். டிஃபமேஷன்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோம். It is no surprise then that the most comprehensive judgment on the limits of state power to prosecute members of the press for defamation should come from the Madras High Court ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபமேஷன் கேஸ் வந்து எப்போ போடணும், எந்த அளவுக்கு மேலே போனால் போடணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டை பற்றி தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அதில் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The verdict of Justice Abdul Quddhose quashing a series of defamation complaints filed since 2011 to 12 is remarkable for applying a set of principles that would firmly
deter the hasty and ill-advised resort to state-funded prosecution on behalf of public servant ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மட்டும் நீங்கள் எத்தனை வேர்டு கற்றுக்கணும்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓவரால் மீனிங் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம ஒவ்வொரு வேர்டாக பார்க்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்டிஸ் அப்துல் குதோஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி டிஃபமேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2011 to 12 அதுக்குள்ளே ஃபைல் ஆன எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஸோ அதை வந்து கேஸாக எடுத்துக்கல, கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இது என்ன எடுத்து காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராசிக்யூஷன் தரப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அரசாங்க வக்கீல்னு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பப்ளிக் சர்வெண்ட்டுக்காக அவங்க வச்சிருக்க வக்கீல், அரசு வக்கீல் வந்துட்டு சும்மா தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஹரிபரியாக அவங்க தொட்டதுக்கெல்லாம் வந்து கேஸை தூக்கிட்டு வந்து வர்றது வந்து தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறது வந்து கண்கூட நம்ம இந்த விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் பார்த்துடலாமா? ஸோ வேர்டிக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது தான் வந்து வேர்டிக்ட். அப்படி ஹிந்து பீப்புளில் எந்த இடத்துலையுமே ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரேராக தான் வரும், வேர்டிக்ட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாஷிங் அப்படின்னு இருக்கு இல்லையா. குவாஷ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் ஆஸ் இன்வாலிட். இது வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகல் ப்ரொசீஜர், எஸ்பெஷலாக லீகலாக சொல்கிறது, இது வந்து இன்வாலிட்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறது தான் குவாஷ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தையோ இல்லை யாரோ ஒரு பர்சனையோ வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறது, ஒரு விஷயம் பண்ணுறது வந்து டிஸ்கரேஜ் பண்ண விடாமல் தடுக்கிறது, அதுதான் வந்து டிட்டர்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்ல போனால் தடுக்கிறது அப்படிங்கிறது தான் டிட்டர். ஹாஸ்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவசரமாக, இது கூட நம்ம ஹாஸ்டி மேக்ஸ் வேஸ்டின்லாம் நம்ம படிச்சுட்டு இருப்போம், அதுதான் அவசரமாக பண்ணுறது, அதுதான் ஹாஸ்டின்னு சொல்லுவோம். ப்ராசிக்யூஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு வழக்கை தான் வந்து ப்ராசிக்யூஷன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் போயிடுவோம். The first principle is that the state should not impulsively invoke provisions in the CrPC to get its public prosecutor to file defamation complaints in response to every report that contains criticism னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்துன்னு சொல்லிட்டு, அதில் தலையாய பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் வந்து அதாவது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CrPC அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதில் ஒரு CrPC அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். அதாவது இதை தாண்டி போகக்கூடாது, இந்த அளவுக்கு தான் கிரிட்டிசிசம் இருக்கணும்னு அந்த ரூல்லாம் நம்ம கைட்லைன்ஸ்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். ஸோ ஜேர்னலிசம்காக வச்சிருக்க ஒரு கோட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதான் சொன்னோம் இல்லையா, அரசாங்க வழக்கறிஞர், அவங்க வந்துட்டு இந்த மாதிரி டிஃபமேஷன் கேஸு கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துகிட்டு வர்றது வந்து அவ்வளோவா சரியில்லை, அந்த மாதிரி இருக்கிறத வந்து முதல் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இதில் திரும்ப வலியுறுத்திருக்கிறாங்க. அதாவது CrPC கிட்ட வந்து இந்த மாதிரி டிஃபமேஷன் வந்து தொட்டதுக்கெல்லாம் சும்மா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணால் கூட அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிட்டு வரதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, impulsively invoke அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். இது வந்து ஜென்ரலாக உங்களுக்கு இந்த வேர்டுக்கு மீனிங் தெரியலனா கூட நீங்கள் இந்த சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இம்பல்சிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு அவசரமான பண்ணுறது தான் வந்து இம்பல்சிவ்னு சொல்லுவோம். அதை இன்னொரு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு யோசிக்காமல் ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் கொடுத்தாங்கன்னா வித்தவுட் எனி பிளான் சடனாக அது ஆக்ஷனுக்குள்ளே இறங்கிடுது, அதை வந்து இம்பல்சிவ்னு சொல்லுவாங்க. இன்வோக்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், கால் ஆன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு விட்னஸ் இல்லைன்னா அழைக்கவும், ஒரு விஷயத்துக்கு அழைக்கிறது, வர்றது, இன்வால்வ் ஆகுறது, இதுதான் வந்து இன்வோக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பேசேஜுக்கான மீனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து, the court deems such impulsive action as amounting to throttling democracy அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது கோர்ட் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இம்பல்சிவ் ஆக்ஷன், நம்ம அவசரமாக உடனே ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலே ஒரு கிரிட்டிசிசம் வச்சா உடனே அந்த டிஃபமேஷன் கேஸ் போடுறதுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பல்சிவ் ஆக்ஷன் வந்து என்ன வந்து பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ரஸி, அதாவது டெமோக்ரஸினா நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு டெமோக்ரஸியை வந்து பாதிக்கிற மாதிரியாக அமைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதில் இம்பல்சிவ்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். த்ராட்டில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணாலோ இல்லை கில் பண்ணாலோ அதை தான் வந்து த்ராட்டில்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க ஜெயிக்கிறது சக்சீட் ஆகிறது வந்து தடுக்கிறது, அதையும் வந்து த்ராட்டில்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மதிக்காமல், ஒரு டெமோக்ரஸியை மதிக்காமல், இல்லைன்னா ஒரு டெமோக்ரஸியை கில் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மீனிங்கில் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இட் அட்வைசஸ் த கவர்மெண்ட் டு ஹேவ் அ ஹையர் த்ரெஷ்ஹோல்டு ஃபார் இன்வோக்கிங் டிஃபமேஷன் ப்ராவிசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிசிக்ஸில் கூட படிச்சிருப்போம். த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லெவல் இருக்குது எல்லாத்துக்குமே, இதை தாண்டி போனால் அது வந்து ரொம்ப பெரிய விஷயமாயிடும். அந்த ஒரு லெவல்னு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குன்னு சொல்லலையா. ஸோ எந்த ஒரு விஷயமே அந்த அளவு வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து த்ரெஷ்ஹோல்டு, தாங்க முடியறதுக்கான ஒரு அளவு, அதை தான் வந்து த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபமேஷன், ஒருத்தவங்க மேலே டிஃபமேஷன் கேஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் த்ரெஷ்ஹோல்டு வைங்க, ஒரு லிமிட் வைங்க, எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணணும், எது லிமிட் அப்படின்னு ஒரு த்ரெஷ்ஹோல்டு செட் பண்ணால் தான் நம்மளால் இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் டு ஹேவ் அ ஹையர் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு லிமிட்டை வந்து இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறது, தொட்டதுக்கெல்லாம் கேஸ் போடாமல் இருக்கணும், அது மாதிரி ஒரு லிமிட் கொடுங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் லிமிட்டை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? It notes that each time a public servant feels defamed by a press report, it does not automatically give rise to a cause for asking the public prosecutor to initiate proceedings on her behalf அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் வந்தாவே அது ஒரு டிஃபமேஷனாக எடுத்துக்கிட்டு, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலே ஏதோ ஒரு கேஸ், ஏதோ ஒரு விஷயம் பற்றி ப்ரெஸ் பேசியிருக்கு, ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் வெளிவந்தாவே உடனே வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணுறாரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா அரசாங்க வக்கீல், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக, அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்காக ஒரு டிஃபமேஷன் கேஸ் எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. The statutory distinction between defaming a public servant as a person and as the state itself being defamed has to be maintained அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ இந்த இடத்துல சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம், அதாவது இதை எக்ஸாக்டாக தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பொது ஊழியரை ஒரு நபராக வந்து அவதூறு செய்கிறதுக்கும், அரசையே வந்து டைரெக்டாக அவதூறு செய்கிறதுக்கும் இருக்கிற அந்த ஒரு சட்ட ரீதியான வேறுபாடை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Justice Quddhose goes on to foil the government for according sanction to initiation of cases through the prosecutors without explaining how the state has been defamed ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜஸ்டிஸ் அப்துல் குத்தோஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மேலே ஒரு ஃபால்ட் அப்படின்னா என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராசிக்யூட்டர்ஸ் கிட்ட வந்து வித்தவுட் எக்ஸ்பிளைனிங் ஹவு த ஸ்டேட் ஹேஸ் பின் டிஃபேம்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உங்களை வந்து அவதூறுப்படுத்தியிருக்கிறாங்க, இல்லை நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை அவதூறுப்படுத்தியிருக்கிறாங்க, அரசாங்கத்தை அவதூறுப்படுத்தியிருக்கிறாங்கன்னா என்ன வழியில் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நீங்கள் டக்குன்னு வந்து ஒரு வழக்காக போடுறது அப்படிங்கிறது வந்துட்டு உண்மையிலே வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு ஃபால்ட்டான, அப்படி பண்ணக்கூடாது, அது ஒரு ஃபால்ட் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He cautions prosecutors against acting like a post office, nothing that their role is to scrutinize the material independently to see if the offence has been made out and if so whether it relates to public servant conduct in the course of discharging official functions or not before filing a complaint சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து பப்ளிக் சர்வெண்ட் வந்து டைரெக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மொதல் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பப்ளிக் சர்வெண்ட்டையும் கவர்மெண்ட்டையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன நடந்துச்சு, எதுனாலங்கிறது தெரியாமல் டக்குன்னு வந்து நீங்கள் அது ஒரு ப்ராசிக்யூஷனாக, அது ஒரு வழக்காக தொடர்றதுங்கிறது ஒரு ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அந்த ப்ராசிக்யூஷன், அந்த வக்கீல் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த அரசாங்க வக்கீல்னு சொல்கிறாங்களா, அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கறிஞர்களை வந்து நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி ஒருத்தர் ஒன்று சொன்னால் உடனே அந்த டிஃபமேஷனை தூக்கிக்கிட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாது. நீங்கள் வந்து அதை தெளிவாக ஆராய்ஞ்சு அது உண்மையிலே வந்து அவங்க சொல்லியிருக்கிற அந்த ஒரு குற்றம் குறை வந்து கரெக்டு தானா, அவங்க வந்து உண்மையிலே எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு, அவங்களோட கான்டாக்ட் உண்மையிலே அந்த பப்ளிக் சர்வெண்ட் யார் டிஃபமேஷன் வந்து ஃபைல் பண்ண போகிறாங்களோ அவங்களோட கான்டாக்ட் உண்மையிலே தப்பாக இல்லாமல் தான் இருக்கா, அப்படி ரிப்போர்ட்டில் வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் வந்து தப்பு சொல்லியிருக்காங்கன்னா அது எதனால் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் கம்ப்ளைண்ட்டே ஃபைல் பண்ணணும். இதெல்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேர்டு என்னென்னா, ஸ்க்ரூட்டனைஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவாக ஆராய்ஞ்சு பார்க்குறது, அதுதான் ஸ்க்ரூட்டனைஸ்ன்னு சொல்லுவாங்க. So the court finds that many were cases in which public servants ought to have filed individual cases அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு R2 அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்படி பார்க்கும்போது, இந்த மாதிரி தெளிவாக பார்க்கும்போது நிறைய பப்ளிக் சர்வெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நேரடியாக இண்டிவிஜுவலாக கேஸை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா நிறைய சர்வெண்ட்ஸ் வந்து கேசஸ் வந்து ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
On earlier Madras High Court ruling noted that an essential ingredient of criminal defamation must be that an imputation was actuated by malice or with reckless disregard for the truth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முந்தைய மெட்ராஸ் ஹைகோர்ட் ரூல் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் அந்த இம்ப்யூட்டேஷன் மலிஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் மீனிங் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இம்ப்யூட்டேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றத்துக்கு ஒருத்தர் வந்து உள்ளாக்குறது, அவர் மேலே ஒரு குற்றத்தை சுமத்துறது, அதுதான் வந்து இம்ப்யூட்டேஷன் சொல்லுவாங்க. அடுத்து மெலிஸ் அப்படின்னு இருக்குல்ல, மெலிஸ் அப்படின்னா ஒரு தீமை, ஒருத்தவங்களுக்கு வந்து தீமை செய்கிறது, அவங்களுக்கு கெட்டது செய்கிறது தான் மெலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பேசேஜுக்கான மீனிங் படித்தோன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக புரியும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முந்தைய மெட்ராஸ் கோர்ட்டு தீர்ப்புப்படி இந்த மாதிரி கிரிமினல் அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரிமினல் அவதூறு அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக அங்கமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த குற்றச்சாட்டு வந்து தீங்கிழைப்பதன் மூலமாகவோ இல்லை பொறுப்பற்ற முறையிலையோ இருந்தால் மட்டும்தான் அதை வந்து புறக்கணிக்கணும், மற்றபடி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு முறை தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்ன ரூல் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது கிரிமினல் அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் சொல்லணும், இல்லை ஒருத்தங்க மேலே வழக்கு பதியணும் அப்படின்னா அது கண்டிப்பாக உண்மையிலே தப்பாக இருக்கணும். அவங்க வந்து ஒருத்தவங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ப்ரெஸ் அப்படின்னா உண்மையிலே அவங்க மேலே தப்பு இருக்கணும். பொறுப்பற்ற முறையில் ஏதோ தானோன்னு வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். மற்றபடி வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக உண்மையிலே நடந்ததை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி முந்தைய கோர்ட்டில் சொல்லியிருந்ததா சொல்கிறாங்க. முந்தைய கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க, கோர்ட்டுன்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் பை ஜஸ்டிஸ் D.R. Swaminathan initiated what is known in the United States as the Sullivan rule of actual malice சொல்கிறாங்க. நிறைய வேர்டு புதுசாக இருக்குது இல்லை, கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். இனிஷியேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை தெளிவாக விளக்குறது, தெளிவாக ஒரு விஷயத்தை விளக்கி சொல்கிறது தான் இனிஷியேட்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு இப்போ இந்த ஒரு பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி சொன்னாங்க, இப்போ ரீசெண்டாக சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் டிஃபமேஷன் கேஸுக்கு எதை எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த செலிவன் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. அது வந்து என்ன சொல்லுன்னா, ஆக்சுவலாக எது டிஃபமேஷன், எது வந்து ஆக்சுவலான ஒரு குற்றம் எது, ஒரு ப்ரெஸ்ஸுக்கான ஃப்ரீடம் எது அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க அந்த செலிவன் அப்படிங்கிற ரூலில். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் ரூலை வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. ஸோ தட் இஸ் டிஃபமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ஒரு உண்மையான ஒரு தீமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. While quashing a private complaint against a journalist in a newspaper, the judge said two of the expectation to defamation given in section 499 pertain to public conduct of public servant and conduct of any person on any question சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி குவாஷிங்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். என்ன ஞாபகம் இருக்கா? ஒரு விஷயத்தை வந்து இன்வேலிடுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறது, அதான் குவாஷ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரைவேட்டாக கம்ப்ளைண்ட் வருதுங்க இல்லையா, ஒரு ஜேர்னலிஸ்ட் மேலேயோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் மேலேயோ வந்து பப்ளிக்காக வந்து ப்ரைவேட்டாக வர கம்ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 499 படி ஒருத்தர், அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டோட பொதுவான நடத்தைகளை பற்றி பர்டைன் பண்ணும்போதோ, அதே மாதிரி ஒரு பொதுவான கருத்துக்கள் மேலே, ஒரு பொதுவான கருத்து, பொதுவாக இருக்கிற ஒரு பர்சன், ஒரு பொதுவான கருத்தோட நடத்தைகள் இது மேலே வந்து பர்டைன் பண்ணும்போதோ, அந்த பர்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக இருக்க பப்ளிக் சர்வெண்ட் மேலேயோ, அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் மேலேயோ, அவங்க கேட்குற அந்த கேள்விகள் மேலேயோ வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி ப்ரெஸ் ரிப்போர்ட் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிட்டு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு செக்ஷன் 499 படி உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்க்ளூஷன் வந்துட்டோம் ஒரு வழியாக. This implies that the legislature itself believed that unless it is demonstrated that reporting on a public servant conduct or on a public question was vitiated by malice, the question of defamation does not arise, and that even inaccuracies in reporting need not occasion a prosecution for defamation சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட் இந்த விஷியேட்டட், இதுக்கு முன்னாடி இந்த வேர்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா சொல்லிவிடுங்க கமெண்ட்டில். விஷியேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, களங்கம் உண்டாக்குற மாதிரி ஒரு செயலையை சொல்கிறது தான் வந்து விஷியேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ களங்கம் உண்டாக்குற மாதிரி. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கன்க்ளூஷன் பேராகிராஃப் அடுத்த லைனும் படிச்சிருவோமே. ஸோ சேர்த்து வந்து நம்ம கன்க்ளூஷன் பேசிடுவோம். Within a matter of days, the HC has struck 2 blow for free speech and free freedomனு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் தெளிவாக கன்க்ளூஷன் சொல்கிறேன், கரெக்டாக கேட்டுக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு இதை நான் அப்படியே தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பொது ஊழியர் இருப்பார் இல்லையா, பப்ளிக் சர்வெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேலேயோ இல்லை அவங்க ஒரு ஏதாவது பேசியிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாங்க, பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து உரைச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி எடுத்து உரைச்சிருக்கிறது மேலே வந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அது அந்த ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசைஸாக இருக்கும் பட்சத்தில் வந்து அதை ஏற்றுக்க முடியும். இல்லை அந்த மாதிரி ப்ரெஸ் ரிப்போர்ட் அந்த விஷயங்களை பற்றி ஒரு தவறான முறையில் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து அது ஒரு டிஃபமேஷனாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிஃபமேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து தவறான முறையில் தான் ப்ரெஸ் வந்து சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்கப்படணும். அப்படி நிரூபிக்கப்படலைன்னா கண்டிப்பாக அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கடைசி லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசுறதுனால ஹைகோர்ட் வந்து 2 தடவை 2 blows, அதாவது 2 தடவை பயங்கரமாக அடிபட்டிருக்கு. என்ன சொல்கிறது, 2 தடவை ரொம்பவே வந்து ஒரு சிக்கலில் மாட்டிருக்கு. அந்த 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம், இந்த 2ஐயும் பற்றி பேசுகிறதுக்கு ஹைகோர்ட் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கு, நிறையவே தாங்கி இந்த 2 விஷயங்களுக்கான உரிமையை எடுத்து உரைச்சிருக்கு ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி எடிட்டோரியல் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் ஒரே லைனில் இந்த எடிட்டோரியல் கன்க்ளூஷன் சொல்லணும் அப்படின்னா என்ன பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபமேஷன், ஒருத்தவங்க மேலே அவதூறு வழக்கு, முக்கியமாக ஒரு ப்ரெஸ் மேலேயோ இல்லை ஒரு ஜேர்னலிஸ்ட் மேலேயோ அவதூறு வழக்கு தொடரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு நியாயம் இருக்கணும். ஸோ ஜேர்னலிஸ்ட் பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறையவே இருக்குது. ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டையோ இல்லை அவங்க பேசுகிறதையோ வந்து ஓரளவு ஒரு லிமிட் அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஜேர்னலிஸ்ட்டுக்கு ரொம்பவே உரிமை இருக்குது. ஸோ தொட்டதுக்கெல்லாம் இப்போ வந்து டிஃபமேஷன் கேஸ் போடுறத கண்டிப்பாக வந்து அரசாங்கமும் அரசாங்க ஊழியர்களும் வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத, இல்லை என் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த எடிட்டோரியலில் பேசியிருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எடிட்டோரியல். உங்களுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் PDF ஃபார்மேட்டில் இருக்கும், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தான் நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். If you like this editorial, if you understand this, kindly subscribe our channel. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. See you, brilliance.